இவ அதை சிங்களமே சொல்றான், சிங்களமும் கொண்டாடுறான். என்னடா மறந்துட்டீங்களாடா, இனப்படுகொலை படங்களை போடுறான். இவன் நாங்க இல்லைன்னா சென்னைக்கு வெற்றியே கிடையாது, சிங்கள நாளாண்டா வெற்றின்னு சொல்றான். இதே தொட்டு இருக்க வேண்டிய அரசியல் இயக்கங்களின் மௌனம் எனக்கு கடுமையான எங்களுக்கு கோவத்தை கிளப்புது. இனப்படுகொலைக்காக பேசுறோம் சொல்ற எந்த இயக்கமும் பேச தவறியதுன்னு என்ன காரணம், அதை போல சொல்லுங்க. நீங்க எல்லாம் பெரிய புரட்சிகர, நீங்க எல்லாம் பெரிய, அதெல்லாம் சொன்ன கடுமையான வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஈழத்துக்காக நாங்க தான் நின்றோம், பிரபாகரனுக்காக நாங்கள் வழக்கு வாங்கி இருக்கிறோம், நாங்கள் பிரபாகரனுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொன்னவர்களும் சரி, நாங்க தான் முழு அத்தாரிட்டி, நாங்கள் தான் ஈழத்துக்கானவர்கள், நாங்கள் தான் புலிகளுக்கானவர்கள், நாங்கள் தான் புலிகள் என்று வந்த இந்த புது புரட்சியாளரும் சரி எல்லாம் மௌனமாக போனது ஏன்? இதை இப்போ இதில் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மக்களை ஒருபோதும் குறை சொல்ல முடியாது. மக்களை மனமாற்றி இந்த சண்டாளர்கள் பாவத்துக்குரியவர்கள் ஏன் பேசலை? இனப்படுகொலை முடிஞ்சு போச்சாப்ப? இல்லை விளையாட்டா பார்ப்போம்ன்றீங்களா? விளையாட்டா பார்ப்போம்னு நினைச்சா என்ன மயித்துக்கு முத்தையா முரளிதரன் படம் எடுக்கும்போது விஜய் சேதுபதிக்கு எதிராக அன்னைக்கு போய் பொங்கணும் எல்லாரும், நீங்கள் நான் அனைவரும் உட்பட எல்லாருமே. ஏன் எல்லாரும் மௌனமாயிட்டீங்களே, என்ன விஷயம்?